வீட்டுக்கு வந்து கிச்சன் ரொம்பவே முக்கியமானதுங்க. 3 வேள சமையலுமே அங்க தான் நடக்கும். வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாலும், என்ன நடந்தாலும் 3 வேள சாப்பாடுங்கிறது யாருமே அவாய்ட் பண்ணாத ஒண்ணு தான். நம்ம ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணாலுமே வீட்டுக்கு வரும்போது, அவங்களுக்கு வந்து நம்மளா செஞ்சு போடும்போது தான் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். அப்படி இருக்கும்போது நம்ம கிச்சன் வந்து கொஞ்சம் நீட்டா, நமக்கு ஈஸியா இருக்கிற மாரி ஆர்கனைஸ்டா, சூப்பரா வச்சுக்கிறது நம்ம தான் பண்ணிக்கணும். நமக்கு தகுந்த மாதிரி கிச்சன மாத்தி வச்சுக்கிறதுங்கிறது வந்து, நம்ம சில பொருள்லாம் வாங்கி நமக்கு ஏத்த மாதிரி மாத்தி வச்சுக்கிறோம். அவங்கவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி கிச்சன வந்து செட் பண்ணிக்கலாங்க. இது வந்து எங்களுக்கு ரெண்டல் ஹவுஸ் தான். ஆல்ரெடி 2, 3 வீடியோல நான் சொல்லியிருக்கேன். என்னோட ஹோம் டூரு, அப்புறம் லாஸ்ட்டா நான் அமேசான்ல திங்ஸ் வாங்குன எல்லா வீடியோலயும் நான் சொல்லியிருக்கேன். இந்த கிச்சன வந்து நானு வந்து அமேசான்ல சில இதெல்லாம் வாங்கி செட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த பொருள்லாம் வச்சு நான் என் கிச்சன எப்படி ஆர்கனைஸ் பண்றேங்கிறது தான் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. உங்களுக்கும் சில ஐடியாஸ்லாம் கிடைக்கலாம். தொடர்ந்து இந்த வீடியோவ பாருங்க. நீங்க என்னோட சேனலுக்கு புதுசுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. எங்களோட இந்த ரெண்டல் ஹவுஸ்ல வந்து கிச்சன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேப்ல இருக்கு. எனக்கு பார்க்க அப்படிதான் தெரியுது. அந்த கிச்சன்ல வந்து அவங்க மாடுலர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுல வந்து நமக்கு மேல, கீழ ஃபுல்லா கேபினெட் வருது. ஆக்சுவலா ஷேப்ல வந்து நடுவுல பார்த்தீங்கன்னா, சிம்னியோட நமக்கு வருது. லெஃப்ட்டும், ரைட்டும் ஃபுல்லா நமக்கு மாடுலர். நடுவுலயுமே நம்ம சிம்னிக்கு மேலயும் மாடுலர், கீழயும் கேபினெட்லாம் வச்சிருக்காங்க. ஃபுல்லாவே பண்ணியிருக்காங்க. இப்ப நான் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா, நான் ஃபுல்லா பேண்ட்ரி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் புதுசா வாங்குன அந்த ஜார்ஸு. அதுல ஃபுல்லா நான் வந்து கண்டெய்னர்ல ஃபுல்லா ஃபில் பண்ணி கீழ ரோல வச்சுட்டு, மேல ரோல என்னோட பழைய கண்டெய்னர்லாம் தூக்கி போட மனசே வரல. எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருந்தது ஜார்லாம். ஸோ அதெல்லாம் வந்து நானு கொஞ்சம் நெறைய நமக்கு எப்பயுமே கிச்சன்ல பேண்ட்ரி ஐட்டம் நெறைய தானே இருக்கும். ஸோ அதுல மீதியில இருக்கிறதெல்லாம் ஃபில் பண்ணி எழுதி நான் அதுல ஸ்டிக் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த கேபினெட்ல வந்து இந்த கொஞ்சம் பெரிய சைஸ் ஜார்ஸ் எல்லாம் வச்சுட்டேன். புளி, ஸ்நாக்ஸு, அப்புறம் இந்த அரிசி, நம்ம பாஸ்மதி, சீரக சம்பா அந்த மாரி இதெல்லாம் வச்சுட்டேன். அதுக்கு மேல மிக்ஸி, இண்டக்ஷன் ஸ்டவ்வு, வேஃபில் மேக்கரு இந்த மாரி இதெல்லாம் நான் அதுக்கு பக்கத்துல வச்சுட்டேன். அ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து நமக்கு வந்து ஒரு ரோ வருது. அதுல வந்து கீழ, மேல இருக்கு. மேல இருக்கிறதுல வந்து அஞ்சர பெட்டி அந்த இத வச்சுட்டேன். கீழ வந்து நட்ஸ் வகையெல்லாம் வச்சுட்டேன். ஆக்சுவலா முதல்ல வந்து நான் செட் பண்ணது நாட்டு சர்க்கரை, இந்த பனங்கற்கண்டு இந்த மாரி இதுதான் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சரி நட்ஸ் வைக்கலாமேன்னு மாத்தி வச்சுட்டேன். இப்ப நான் இதுல காமிக்கிறது படி நான் செட் பண்ணியிருக்கேன். சில ஐட்டங்கள் நான் வந்து திரும்ப மாத்தியும் வச்சேன். எப்படி வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம வச்சு பார்க்கும்போது தானே தெரியுது. ஸோ அந்த மாரி மாத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ரைட் சைடுல வந்து கிராக்கரி யூனிட்டா யூஸ் பண்ணிக்கிட்டேன். நமக்கு எல்லாமே கொஞ்சம் லைட்டா கிளாஸ் தெரியிற மாதிரி, வெளியில தெரியிற மாரி தான் இருக்கு. ஸோ இதுல வந்து இந்த ஸ்நாக்ஸ் பிளேட்டுக்கு ஒரு ரேக் வாங்கியிருந்தேன். அத செட் பண்ணி கீழ வந்து இந்த பீங்கான்ல பாட் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணதே இல்ல. இங்க தான் வந்து சரி என்ன அந்த கிராக்கரி யூனிட்ல செட் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி அதெல்லாம் வந்து பாக்ஸ்ல தூங்கிட்டு தான் இருந்துச்சு. ஸோ இங்க வந்து அதெல்லாம் நம்ம வந்து வெளியில அழகா பார்க்கறதுக்கு அழகா இருக்கிற மாரி வச்சாச்சு. அப்புறம் இந்த அதுக்கு அடுத்த ரோல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கிளாஸ் ஐட்டம் தான். ஜூஸ் கிளாஸு, அதுக்கப்புறம் ஃபலூடா கிளாஸு, அதுக்கப்புறம் வந்து அந்த சின்ன சின்ன குட்டி கிளாஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து பவுல்ஸு அதெல்லாம் வந்து நான் இதுல செட் பண்ணிட்டேன். இத கொஞ்சம் அடுக்கும்போது ரொம்பவே பயமா இருந்ததுங்க. எல்லாமே வந்து கை விட்டு நழுவி போற மாரி தான் இருந்தது. ஏதோ கொஞ்சம் பார்த்து பார்த்து நான் எப்படியோ செட் பண்ணிட்டேன். ரொம்ப நேரம் இதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணி செட் பண்ண முடியல. எப்படா முடியுன்ற மாரி ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாம் கிளாஸ் பீஸ்ல பீங்கான் அந்த மாரி இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃபா தான் வந்து இது பண்ணேன். இது கொஞ்சம் மேல ரோவா இருக்கிறதுனால நம்ம வந்து ஏறி நின்னு பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. வீடியோ எடுக்கும்போதும் கேமராவ தள்ளி விட்டுருவேனோ, கிளாஸ தள்ளி விட்டுருவேனோன்னு பயந்து பயந்து அரேஞ்ச் பண்ணேன். அதுக்கப்புறம் அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து
கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து ஷாப் 99ன்னு ஒண்ணு போயிருந்தேன். அப்ப அங்க வாங்குனது. அதெல்லாம் நான் என்னோட ஷார்ட்ஸ்ல இதெல்லாம் நெறைய யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாரி ஐட்டங்கள்லாம் அந்த ஷோகேஸ் மாதிரி அந்த கேபினெட்ல வச்சாச்சு. அதுக்கு கீழ இருக்கிற கேபினெட்ல இந்த 2 ரேக் நான் வாங்கியிருந்தேன் அமேசான்ல. இது பார்த்தா நமக்கு சூப் பவுல் அதோட பிளேட்டும் அரேஞ்ச் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் மாட்ற இந்த ரேக் வந்து அமேசான்ல தான் வாங்குனது. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஆக்சுவலா இதுல வந்து அவன் 6 ரேக்கு அதாவது 6 கிளாஸ் மாட்ற மாரி அவன் கம்பி குடுத்துருக்கான். ஆனா 6 கிளாஸுமே நம்ம இந்த சைடு 6 அந்த சைடு 6 மாட்டவே முடியல. ஒண்ணோட ஒண்ணு இடிக்குது. ஸோ நீ இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 மாட்டுனா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. ஒரு வழியா இத வந்து செட் பண்ணியாச்சு. ஆக்சுவலா இத வந்து ஸ்ட்ரெய்ட்டா வைக்கும்போது, டோர க்ளோஸ் பண்ணும்போது கிளாஸோட அழகெல்லாம் தெரியவே இல்ல. ஸோ நான் வந்து கொஞ்சம் அந்த டைரக்ஷன மாத்தி, அ அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி கிளாஸ வந்து செட் பண்ணி, நடுவுல வந்து அந்த ஃப்ளவர் பாட் வந்து செட் பண்ணேன். குட்டி குட்டியா ஒரு 8 பாட்ஸ் வாங்குனேன் அமேசான்ல. அத வச்சு எல்லாம் டெக்கர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா, இது வந்து அமேசான்ல தாங்க வாங்குனது. இதோட லிங்க்கும் குடுக்குறேன். இது வந்து நமக்கு பிளேட்டு, ஸ்பூனு, டம்ளரு இதெல்லாம் வந்து கழுவி கழுவி நம்ம அந்த சிங்க் ஏரியால வைக்கிறோம்ல, அந்த இடத்துல கழுவி வைக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கு. ஆனா நம்ம வந்து நெறையா வைக்க முடியாது. ஆக்சுவலா நம்ம நெறைய சிங்க் நெறைய பாத்திரத்த போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணும்போது நமக்கு வந்து அது பத்தாது. நம்ம அப்பப்ப வந்து பிளேட்ஸ் இதெல்லாம் கழுவி கழுவி அந்த தண்ணி வடியும்போது எடுத்து வைக்கிற மாதிரி நம்ம டக்கு டக்குன்னு பண்ணிட்டோம்னா, நமக்கு இந்த இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. பிளாஸ்டிக் தான். ஆனாலும் நல்லா இருக்கு. நான் வந்து இப்ப ரொம்ப நாளாவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நல்லா தான் இருக்கு. அ அதுக்கப்புறம் நான் அத வந்து என்னோட அந்த பழைய பாட் ஒண்ணு வேஸ்ட்டா இருந்தது. ஸோ, அதுல வந்து நாங்க நர்சரியில போய் செடி வாங்கிட்டு வந்து வச்சு செட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் இந்த மணி பிளான்ட் தான் வச்சேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து அந்த குச்சி குச்சியா இருக்கிற அந்த அ இது பிளான்ட் வாங்கிட்டு வந்து தந்தாங்க. ஸோ அத வச்சு செட் பண்ணியாச்சு. சிங்க் ஏரியாவே சூப்பரா ஆயிருச்சு. இதுவும் வந்து எலிஃபேண்ட்ல மேல வந்து ஏதோ ஒரு அழகா இருந்துச்சு இலையெல்லாம். இது ஒண்ணு வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் இந்த சோப் பக்கத்துல இருக்கு பாருங்களேன், அதுக்கு பேரு வந்து வாட்டர்மெலன் பிளான்ட்ன்னு சொல்றாங்க. பார்க்கறதுக்கு வாட்டர்மெலன் மாரியே இருக்கு அந்த லீஃப்லாம். நல்லா இருந்தது. அதுவும் இப்ப நீட்டா ஆயிடுச்சு அந்த இடமே. ஆக்சுவலா அது வந்து நானு இடம் வந்து கீழ தான் வச்சிருந்தேன். அந்த அந்த அமேசான்ல வாங்குன அந்த ஸ்டீல் இத வச்சு ஸ்டிக் பண்ணி வைக்கும்போது ரொம்ப நீட்டா ஆயிருச்சு. நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் கவுண்டர் டாப்லாம் வந்து கிளீன் பண்ணேன். ஆக்சுவலி இத வந்து நாங்க வந்து இப்ப ரொம்ப மாசம் ஆச்சு. ஸோ வந்து கிளீன் பண்ணி கொஞ்சம் நமக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்றோம், சிக்கன் பண்றோம், சமையல் வெஜ்ஜு, நான்வெஜ் எல்லாமே பண்றதுனால இந்த எண்ணெய், கடுகு இதெல்லாம் தெறிச்சு தெறிச்சு பயங்கர பிசுபிசுப்பாகுது. ஸோ ஒரு தடவ நல்லா கிளீன் பண்ணிட்டு ஆர்கனைஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கிளீன் பண்ணேன். அதுக்கு வந்து அந்த ஊக்கி பிராண்ட் ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணேன். நல்லாதாங்க கிளீன் ஆகுது. அத வச்சு தான் கிளீன் பண்ணேன் நானு. கேபினெட்டு, இந்த கவுண்டர் டாப்பு எல்லா இடமுமே நான் அத தான் வச்சு தான் கிளீன் பண்ணேன். கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து திரும்ப கவுண்டர் டாப்பு, கீழ அண்டர் கேபினெட்டு எல்லாம் வந்து நானு செட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அண்டர் கேபினெட் செட் பண்றது வந்து நான் காமிக்கல. நானாவே செட் பண்ணிட்டேன். சும்மா உங்களுக்கு அந்த வீடியோல மட்டும் காட்டுறேன். இந்த இது பார்த்தீங்கன்னா, நான் அமேசான்ல தான் வாங்குனது. என்னோட அந்த ஆணி மாரி வர்ற இந்த ஸ்டிக் வந்து நல்லாவே இருக்குங்க. இது 10 கேஜி வரை வெயிட் தாங்கும். இது நல்லா தான் இருக்கு. நானு எல்லாமே ஸ்டிக் பண்ணிட்டேன். நல்லாவே ஒட்டுது. டைல்ஸு, அதுக்கப்புறம் கேபினெட் எல்லாத்துலயுமே நல்லா ஒட்டுது. இதெல்லாம் வந்து அந்த சிங்க் ஏரியாக்கு கீழ வர்ற அண்டர் கேபினெட்ல இந்த மாரி வாஷிங்க்கு தேவையானது, அதுக்கப்புறம் வந்து பாத்ரூம் ஐட்டம் எல்லாமே நான் வந்து அதுல வச்சுட்டேன். கிச்சன்ல நம்ம யூஸ் பண்ற சோப்பு இந்த மாதிரி. இது வந்து ஸ்ப்ரே ஐட்டம். அந்த காக்ரோச்சு அதோட ஸ்ப்ரே அந்த மாரி இதெல்லாம் அந்த ட்ரேல 2 ட்ரேல வச்சு அருவாளு அதெல்லாம் அது வச்சு அதுல செட் பண்ணி இது வந்து டஸ்ட்பின் வைக்கிற இடம். ஸோ அவங்க கொஞ்சம் அதுக்கு காத்து போற மாரி இடம் விட்டுருக்காங்க. அதுக்கு பக்கத்துல நான் எதுவுமே வச்சுக்கல. ஏன்னா டஸ்ட்பின் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கும் இந்த பக்கம் வந்து நானு அந்த பாத்திரம் கழுவி கொஞ்சம் காஞ்சதெல்லாம் வைக்கிறதுக்கு அந்த இடத்துல வச்சுட்டேன். கீழ ஒரு மேட் வச்சிருக்கேன். ஒரு 2 ட்ராப் விழுந்தா கூட அந்த மேட்ல விழுந்து அப்சர்வ் ஆயிரும். அதனால அந்த கீழ அந்த மேட் விரிச்சு வச்சுட்டேன்.
அதுக்கு பக்கத்துல அந்த கார்னர்ல வந்து மண்சட்டி இதெல்லாம் ஒரு ட்ரேல வச்சு வச்சாச்சு. இது வந்து நமக்கு சிலிண்டர் இருக்குல்ல, சிலிண்டர் வைக்கிற இடம். ஸோ அந்த இடமும் காத்து போற மாதிரி அவங்க ஓப்பன் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து 3 ரேக் வருது. இதுல வந்து இந்த ஸ்பூனு, அப்புறம் நமக்கு தோசை கரண்டி, கரண்டி, இந்த சிசரு, அப்புறம் நம்ம பீலர் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு. அதுக்கு கீழே வந்து சின்ன சின்ன கிண்ணம் வைக்கிற அளவுக்கு தாங்க இந்த இடம் இருந்துச்சு. அதனால நான் இதெல்லாம் சின்ன சின்ன கிண்ணத்த எல்லாம் அதுல வச்சுட்டேன். அதுக்கு கீழே இது வந்து சுத்தமாவே யூஸ் ஆகல. பார்த்தா பிளேட்லாம் வச்சோம்னா கீழே இடிச்சுட்டே இருக்கு. ஸோ இதுல நான் ரொம்ப எதுவும் வைக்கல. லைட்டா மட்டும் அந்த ஜலிக்கிற ஜல்லடை இந்த மாதிரி உள்ள வச்சுட்டேன். இது அது பக்கத்துல வந்து நம்ம அவசரத்துக்கு எடுக்கிற அந்த கிராசரிஸ் பேண்ட்ரி ஐட்டம் எடுத்து வச்சுக்கலாம். ஆனா நான் வந்து சும்மா அந்த தாளிக்கிற கரண்டி, அப்புறம் அந்த முட்டை அவிக்கிறது இந்த இதெல்லாம் அதுல வச்சுட்டேன். இதுதாங்க இந்த பெரிய பெரிய பாத்திரம் வைக்கிறதுக்கான இடம். இதுக்கு வந்து இப்படி டோர் கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து நான் அந்த ஆப்பச்சட்டி, அதுக்கப்புறம் பணியார குழி, அப்புறம் கடாய், அதுக்கப்புறம் குழம்பு வைக்கிற பாத்திரம், ஃப்ரை பேனு, அதுக்கு கீழே வந்து இந்த பொங்க பானை நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை தான் யூஸ் பண்றோம். அதனால நான் எதுக்கும் அதையுமே இங்கேயே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் பவுல் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் இந்த கேபினெட்ல வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது அமேசான்ல வாங்கின 2 பேஸ்கெட்டு. ஒண்ணு வந்து கிராசரிஸ் போட்டு வச்சுட்டேன். இன்னொன்னு வந்து அந்த சோப் ஐட்டம் அதெல்லாம் போட்டு சிங்க் ஏரியால கீழ வச்சுட்டேன். இங்க வந்து நமக்கு அரிசி போட்டு வச்சிருக்க கண்டெய்னரு, அதுக்கப்புறம் கிரைண்டரு, அந்த பேஸ்கெட்டு, இட்லி அரிசி, அப்புறம் கோதுமை மாவு இதெல்லாம் அங்க வச்சாச்சு. கீழ ஃபுல்லா நான் இந்த மாரி செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்ப கவுண்டர் டாப் செட் பண்ணலாம். கவுண்டர் டாப் செட் பண்றதுக்கு நாங்க வந்து இது வந்து அமேசான்ல தாங்க வாங்குனது. ஆக்சுவலா அந்த பிளான்ட் அந்த ப்ரவுன் கலர்ல அதோட லீவ்ஸோட வர அந்த பிளான்ட் மட்டும் நாங்க அதுல வாங்குனது. கீழ இருக்க பார்ட் வந்து எங்களோடது தான். அதுல வந்து நாங்க மண்ணு போட்டு அத வச்சு பஃபில்ஸ் போட்டு வச்சுட்டோம். அந்த இத வந்து நல்லா கார்னர்ல செட் பண்ணியாச்சு. ஆக்சுவலா அந்த இடத்துல வந்து வயர்லாம் போகுது. ஏன்னா நாங்க ஃப்ரண்ட் அந்த ஃப்ரிட்ஜ் ஏரியால வந்து போலராய்ட் ஃபோட்டோஸ் வைக்கும்போது அந்த வயர் வந்து இங்க வர்றதுனால, அந்த வயர மறைக்கிறதுக்காக இந்த இடத்த வந்து இந்த பிளான்ட் வச்சு செட் பண்ணிட்டோம். அப்புறம் அந்த பிளான்ட் பக்கத்திலேயே நான் புதுசா வாங்குன அந்த ஆனியன் பாஸ்கெட்ட வந்து பக்கத்துல வச்சுட்டேன். கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கட்டுமேன்னு. ஏன்னா அது கவுண்டர் டாப்ல வைக்க முடியல. கொஞ்சம் ஹைட் இருக்கிறதுனால. அத கீழேயே வச்சாச்சு. நல்லா தான் இருந்தது. அதுல ஒரு ஃப்ளவர் பாட்ட ஓரமா வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கவுண்டர் டாப்ல வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த பிளான்ட் பக்கத்துல கார்னர்ல வர்றது அவன் தான். என்னோடது ஓடிஜி பஜாஜ் மெஜஸ்டிக். இது வந்து நான் அந்த கார்னர்ல செட் பண்ணிட்டேன். ஏன்னா அதோட வயர் வந்து அங்க வர்றதுனால அந்த ஓரத்திலேயே வச்சாச்சு. அதுக்கு மேல ஆப்பிள் இத போட்டு அந்த பேஸ்கெட் வச்சு சின்னதா ஒரு பொம்மை வச்சாச்சு. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா, அமேசான்ல வாங்குனது தான். இது ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. நெறைய பேரு இந்த இத லிங்க் செக் பண்ணி பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். சூப்பரா இருக்கு. செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. நல்லா வைக்கும்போதே அப்படி ஒரு ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு லாக்கு சத்தம் கேட்ட மாரி கிளிக் கிளிக்ன்னு சத்தம் கேட்குது. நல்லா ஸ்டிக் ஆகுது வால்ல. அதுக்கப்புறம் நான் அதுல வந்து அர்ஜென்ட்டா எடுக்கிற அந்த கரண்டி, சிசரு, அப்புறம் அந்த பீலரு, அப்புறம் அந்த திருவுறது, தாளிக்கிற கரண்டி, பீட்டர் எல்லாம் வந்து அதுல தொங்க விட்டுட்டேன். அப்புறம் இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த டீயும், சுகரும் வைக்கிறது மாதிரி செட் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து பழைய பாட்டில் ஒண்ணு இருந்தது. அதுல தண்ணி ஃபில் பண்ணி மணி பிளான்ட் வச்சு, அதுக்கப்புறம் இந்த ரேக் வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருந்தது தான். ஆனா இது முன்னாடியே அமேசான்ல வாங்குனது தான். தேவைப்படுறவங்க லிங்க் செக் பண்ணி பாருங்க. இதுல வந்து டீயும், சுகரும் கீழ வச்சுட்டு மேல சால்ட்டும், அந்த கொத்து கல்லு புதுசா வாங்கிட்டு வந்தேன். அதையும் அங்க வச்சுட்டேன். ஆல்ரெடி ஒண்ணு இருந்தது. அது சூப்பரா இடிக்கும். அது பார்த்தா கைப்பிடி உடைஞ்சு போச்சு. ஸோ பிடிக்கிறதுக்கு வசதியா இல்ல. ஸோ இத வந்து புதுசா வாங்குனேன் நானு. ஈசிஆர் போயிருந்தோம். அங்க தான் வாங்குனது.
அப்புறம் வந்து நான் ஆயில் வைக்கிறதுக்கு அந்த ட்ரே மாரி வாங்கினேன். அது 2 பீஸ் வரும் வுட்டு ட்ரே. அதில வந்து இந்த சைடு அந்த டீ சுகர் பக்கத்தில வாட்டர் வச்சு அதில ஒரு பிளான்ட் வச்சு செட் பண்ணிட்டேன். அப்புறம் நம்ம ரைட் சைடு வந்தோம்னா, என்னோட கெட்டில் வந்து அங்க ப்ளக் பாயிண்ட் இருக்கிறதுனால கெட்டில் அங்க வச்சுட்டேன் ஸ்டவ் பக்கத்தில. அதுக்கப்புறம் அந்த நெய்யி, நம்ம தோசைக்கு பிரஷ் பண்றதுக்கான ஆயில், கிளாஸ் ஆயில் அந்த பாட்டிலு, அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் பாட்டிலு எல்லாம் வந்து இன்னொரு ரேக்கு அந்த ஆயில் கேன் வைக்கிறதுக்காக வாங்கினேன். 2 ரேக்ல 1 அங்கேயும், 1 வந்து இங்கேயும் செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அது பக்கத்துல இந்த ரவுண்டு ட்ரே வந்து ஆக்சுவலா டைனிங் டேபிளுக்காக வாங்கினேன். ஆனா அங்க வந்து எனக்கு அவ்வளவா செட் ஆகல. ஸோ நான் வந்து இங்க வந்து இந்த 2 பெரிய பாட்டில செட் பண்ணி அங்கேயும் ஒரு பிளான்ட் வச்சு அந்த ட்ரே அந்த இடத்துல வச்சுட்டேன். அதுக்கு பக்கத்திலேயே வந்து என்னோட மிக்ஸிக்கும் ப்ளக் பாயிண்ட் அங்க தான் குடுத்துருந்தாங்க. அங்க வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த மேட் வந்து அமேசான்ல தான் வாங்குனது. அது வந்து பழைய வீடியோல சொல்லியிருப்பேன். இந்த மேட் அங்க விரிச்சுட்டு, எங்களுக்கு வந்து ஆர்ஓ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வைக்க முடியல. அ எங்களுக்கு வந்து இந்த வாட்டர் சப்ளை வந்து ஸ்பீடா இல்லன்றதுனால அங்க வைக்க முடியல. நாங்க வந்து வாஷிங் மிஷின் ஏரியால தான் வச்சிருக்கோம். ஸோ அந்த இடத்துல வந்து நானு தோசை கல்லு, கடாய் இதெல்லாம் வைக்கிற அந்த தவா இதெல்லாம் வந்து அந்த ரேக்க வச்சு உள்ள வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஏரியா எனக்கு அதுக்கு யூஸ் ஆயிடுச்சு. இப்ப மேல இருக்க கேபினெட்ல எல்லாமே வந்து ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணியாச்சு. சரி அந்த கேபினெட்ல கார்னர்ல வந்து சரி ஏதாவது ஒரு பிளான்ட்ஸ வந்து தொங்க விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் தான். அத தான் வாங்கி அப்படியே சும்மா சைட்ல தொங்க விட்டாச்சு. என்னன்னா இந்த கிச்சன் வந்து பார்க்கறதுக்கு நம்ம அழகா லுக்கா இருக்கன்னா, எத்தன பொருள் வாங்கி வச்சாலும் அங்கங்க செடியோட வைக்கும்போது அது ஒரு தனி அழகுதாங்க. ரொம்ப செலவு பண்ணணும்னு அவசியம் இல்ல செடிக்கெல்லாம். சும்மா நம்ம மணி பிளான்ட் நம்மகிட்ட இருக்க பாட்டிலு, இதுல தண்ணி ஊத்தி அங்கங்க வச்சாலே ரொம்ப அழகா தான் இருக்கு. இப்பல்லாம் வந்து எல்லாருமே வந்து அ கிச்சனையும், வீட்டையும் வந்து ரொம்ப அழகா ஆர்கனைஸ்டா, நல்லா கிரீனா, நல்லா பச்சை பசேல்னு வெளியில இருக்கிற மாரி வீட்டையும் வச்சுக்கணும்னு எல்லாருமே ரொம்ப விரும்புறாங்க. கார்டன்ல இருந்து எல்லாமே நெறைய பேர் இப்போ செடி வளர்க்கறதுலயும் ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. எனக்கு வந்து அவ்ளோ அ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் இந்த மாரி ஆர்கனைஸ் பண்றது, நீட்டா வச்சுக்கிறது, அழகான திங்ஸ் வாங்கி செட் பண்றதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த வீட்ல வந்து ரொம்ப சின்ன வீடுங்கிறதுனால எதுவுமே வாங்குறதுக்கு தோணவே தோணாது. ஏன்னா அது வந்து எப்படினாலும் வாங்கி இத எங்க வைக்கிறது? அப்படின்ற ஒரு எண்ணம் தான் மனசுல இருந்துட்டே இருக்கும். இங்க வந்து நமக்கு தேவையான அளவு இடம் இருக்கிறதுனால, சரி இங்க இத வாங்கி வைக்கலாம், அங்க அத வாங்கி வைக்கலாம், கூட அந்த செடிய வைக்கலாம், பார்க்க அழகா தெரியும். நமக்கு மட்டும் அழகா தெரியக்கூடாது, பார்க்குறவங்களுக்கும் அழகா தெரியணும். பார்க்குறவங்க "நல்லா வச்சிருக்கீங்களே வீட்ட, நல்லா கிச்சன நல்லா வச்சிருக்கீங்களே" அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கும். பொதுவாவே நீட்டாவும், நல்ல இதாவும் வச்சிருக்கும்போது நெறைய பேர் வந்து நல்ல காம்ப்ளிமெண்ட் குடுக்க தான் செய்வாங்க. இப்படி கிச்சன வச்சுக்கணும், இப்படி வீட வச்சுக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப நாள் ஆசை. எல்லாருக்குமே வந்து சொந்தமா ஒரு வீடு இருக்கணும். அந்த வீட்ட வந்து நல்லா அழகா வச்சுக்கணும். சொந்த வீடுங்கும்போது இது இது வாங்கி வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ரெண்டல் ஹவுஸ்லயுமே வந்து நம்ம ரொம்பலாம் செலவு பண்ணி எதுவும் பண்ண வேண்டாம். நமக்கு யூஸ் ஆயி நம்ம வந்து வேற வீடு போனாலும் நமக்கு அது யூஸ் ஆகுற மாரி திங்ஸ் எல்லாம் நம்ம வாங்கிக்கலாம். அந்த வீட்ல வந்து எது எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும், எத செட் பண்ண முடியுமோ, அது நமக்கும் லைஃப் லாங் யூஸ் ஆகுற மாரி திங்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி இது பண்ணிக்கலாம். கிச்சனுக்குங்கும்போது நம்ம வந்து ஈஸியா நமக்கு இருக்கிற மாரி வச்சுக்கிட்டா நல்லது தானே! ஏன்னா, அப்பதான் நமக்கும் வந்து கொஞ்சம் சமையல் பண்றதுக்கும், இது பண்றதுக்கும் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். கிச்சன் வந்து கசகசன்னு இருந்தா, நமக்கே அடுத்த வேல சமையல் பண்றதே வந்து யோசனையா தான் இருக்கும். எனக்கெல்லாம் வந்து கிச்சன் வந்து அப்பப்ப வந்து அந்த சிங்க்ல இருக்க பாத்திரத்த எல்லாம் நான் வந்து உடனே உடனே கழுவி வச்சுருவேன் மோஸ்ட்டா. ரொம்ப ரேரா தான் கொஞ்சம் அப்படியே போட்டு வச்சிருப்பேன். மோஸ்ட்டா நான் வந்து கிளீன் பண்ணி வச்சுருவேன். காலையில எந்திரிக்கும் போதெல்லாம் அந்த கவுண்டர் டாப்லாம் வந்து கொஞ்சம் நீட்டா இருந்தா தான் எனக்கு இதா இருக்கும். எந்திரிச்சு வரும்போது கிச்சன்ல அது வந்து இருந்துச்சுன்னா, நமக்கு அத கிளீன் பண்ணி, டீ போட்டு இது பண்றதுக்கே நமக்கு வந்து டயர்ட் ஆயிரும் இல்லையா? காலையில எந்திரிச்சு வந்தோனே ஒரு டீ போட்டு குடிச்சா தான் அந்த டே ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் ஆகும். எந்திரிச்சோனே கிளீனிங்ல இருந்துச்சுன்னா, நமக்கு அந்த நாளே ரொம்ப டல்லா தான் போகும்.
ஓகே. நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நான் இதில காமிச்சிருக்க ப்ராடக்ட்ஸும் நான் எப்படி கிச்சன ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேங்கிறதுல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸோட லிங்க் ஏதாவது வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். கண்டிப்பா என்னோட சேனல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. பாய்.